வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட பன்னீர் சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, 4 மிளகா, 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை தாளிக்கிறதுல போட்டால் எடுத்து வெளியில் வச்சுருவாங்கன்றதுனால நான் இது கூடயே சேர்த்து அரைச்சிட்றேன். 3 தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 முந்திரி சேர்த்து இதெல்லாமே ஆறட்டும். சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஈஸியான ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்னபடி மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, சூப்பராகவே வரும். இப்போது 2 கரண்டி எண்ணெய் விட்டு அது கூட பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது நம்ம வதக்கி வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ டேஸ்ட் பண்ணும்போது காரம் இருந்துச்சுன்னா போட தேவையில்லை, இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு மூடி சிம்மில் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஆரிகானோ சேர்த்து இறக்கிட்டேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சிம்பிளான ரெசிபி, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராகவே இருக்கும். ஹோட்டலில் பட்டர் அதிகமாக சேர்ப்பாங்க, நான் கம்மியாக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.